போலீஸை கொள்ளுவா, டாக்டரை கொள்ளுவா. சார், இந்த லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட். இதே ரோடு தான் சார், ஸ்ட்ரைட்டாக போங்க. சார் நேராக போயிட்டே இருங்க, இதே ரோடு தான் காட்டுது. சார், அந்த வீடு தான், லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது. சார், இந்த லொக்கேஷன் தான். ஃபோனை வச்சு இனிமே அவங்களால ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. அடுத்து பாக்கி இருக்கிறது அந்த புனிதாவோட மர்டர் மட்டும்தான். அதையும் முடிச்சிட்டா போதும், யூஎஸ்க்கு பறந்துடலாம். என்ன சத்தம்? நந்தினி, இவங்க ஏன் இங்க போறாங்க? அதான் சார், போலீஸ் ஜீப் எங்க போகுதுன்னு தெரியுமா? எந்த இடம் நந்தினி இது? அந்த தேங்காய்க்காரன் சுதாகரோட வீடு தான் இது. சுதாகரோடதா? ஓ, அவன் வீடா இது? இறங்க இறங்க இறங்க, இன்னைக்கு மாட்டான்டா அவன். வாங்க சார். வா. ஐயோ, போலீஸ் வந்திருக்காங்க. ஐயோ, ஐயோ, போலீஸ் எப்படி வந்தாங்க? கரெக்டா இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. இப்ப என்ன செய்யறது? பரமேஸ்வரி ஆண்டி எழுப்பி சொல்லிடுவோம். யோ, உள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வா. வாங்க. ஆண்டி, ஆண்டி, கொஞ்சம் வெளில வாங்கல. ஆண்டி, என்ன இந்நேரத்துக்கு வந்து கதவை தட்டுற? என்ன அப்படி என்ன அவசியம் வந்தது இப்ப வந்து கதவை தட்டுற? ஆண்டி, ஆண்டி, வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. போலீஸா? ஆமா ஆண்டி, போலீஸ் வந்து இறங்கி இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்ட? சீக்கிரம் வாங்க. இந்த இடம் நீங்க பாருங்க சார். வாங்க. பாத்தீங்களா, கதவை திறக்க சொல்லி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஐயோ, இப்ப என்னத்தை செய்ய? ஐயோ, இங்க உன்னை பார்த்தா வேற வேணையே வேண்டாம் நமக்கு. சரி வா, போய் எழுப்புவோம். கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்களே. வாங்க. என்ன ஆத்தாச்சு இந்த நேரத்துல? வெளியில வேற சைரன் சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஐயோ, போலீஸ் கொழுந்தனாரே, இவனை தேடி வந்திருக்காங்க. எப்படி மோப்பம் முடிச்சு வந்தாங்கன்னே தெரியல. வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஏண்டா முட்டா பையன் மாதிரி பண்ணி வைக்கிறேன். இது வேறயா? யோ,
நீ போய் மேலே போய் ஒளிஞ்சுக்கியா. என்ன நடந்தாலும் கீழே வராத. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன மீறி உன்னை யாரும் தொட முடியாது. நீ போ, மேலே போ, நான் பார்த்துக்கிறேன். நான் மேலே இருக்கேன். எந்த பதஷ்டத்தையும் காமிச்சிக்காம என் கூட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் உள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்கேன். நந்தினி, இது அவன் வீடு தானே? இங்கே தான் சார். கொஞ்சம் நல்லா பாரு. பார்த்துட்டு இருக்கேன் சார். சார் வாங்க. என்னாச்சு, சிக்னல் தெரியுதா இல்லையா? உள்ளதான் காட்டு. அங்கே தான் காமிக்குதா? ஆமாம் சார். நல்லா பாரு. சார் இவங்க தான் வந்துட்டாங்க. வணக்கம் ஏசி சார். என்ன சார் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கியா? என்ன சார், இந்த பையன் ஏதாவது தண்ணி எண்ணெயை போட்டு எங்கேயா வம்பிழுத்துட்டானா? இல்லை இந்த தோட்டக்காரி எதுவும் திருடிட்டாளா? இவ திருடுறதுல தான் இவ குடும்பமே பொழைச்சிக்கிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் சார். என் பங்காளியை மட்டும் விட்டுருங்க. வேணா அந்த தோட்டக்காரியை மட்டும் 4 தட்டு தட்டி அழைச்சிட்டு போங்க சார். நான் தப்பா நினைப்பேன்னு தானே சொல்றதுக்காக வந்திருக்கியா? ஒரு நிமிஷம். ஏசி சார் வாங்க சார். நீங்க என்ன சார் இந்த பக்கம்? கொழுந்தனாரே, ஏசி நமக்கு தெரிஞ்சவர் தான். உள்ள கூப்பிட்டு வச்சு பேசலாம் சரிங்களா? சார் வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். பரவாயில்ல. பரமேஸ்வரி, என்ன இங்க இருக்க நீ? சார் உங்களுக்கு தான் இந்த ஊரு சம்பந்தம் இல்லாதது. இது நான் வாக்கப்பட்ட ஊரு சார். இதோ இவரு என் புருஷனுக்கு தம்பி, கொழுந்தனார் முறை. நான் இந்த ஊருக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கேன் சார். ஏசி சார், நீங்க என் அத்தாச்சிக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதனால இந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருக்கு சார். இந்த நேரத்துல என்ன தேடி வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன பத்தி என்ன சார் நினைப்பான்? நான் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இல்ல சார். ஆமா, நீங்க எந்த தப்புமே பண்ணாத உத்தமர். உங்களை பத்தி புதுசா தப்பா நினைக்க போறாங்க. ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப ஜாமீன்ல வந்தவர் தானே, அது மறந்து போச்சா என்ன? ஏய் தோட்டக்காரி, என்னடி வாய் நீளுது? ஏய் கோகனட், என் முன்னாடி வச்சு என் பொண்டாட்டிய வாடி கீடின்னு ஏதாச்சும் பேசின வாயை உடைச்சிருவேன். சார் 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 ப்ளீஸ் கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருங்க. இங்க பாருங்க சார், நாங்க முக்கியமா ஒரு கொலை கேஸ்க்காக இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு நம்பர், செல்போன் நம்பர், அதை ட்ரேஸ் பண்ணி வந்திருக்கோம். அந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் அது. அந்த நம்பர் இப்போ உங்க வீட்டில் தான் இருக்குன்னு காட்டுது. அதை நாங்க தேடி தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அது என்ன சார் கொலை செஞ்ச கேஸ்? ஹரிதான்ற ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிருக்காங்க. அதை தவிர இதோ நிக்கிறாரு மிஸ்டர் சூர்யா, அவங்க தங்கச்சியை கிட்னாப் பண்ணி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க மிஸ்டர் சுதாகர். ஓஹோ, அந்த கேஸா? இப்பதான் என் அத்தாச்சி எல்லாத்தையும் சொன்னாங்க.